சேனலில் பார்க்க போகிற வீடியோ Zotero ஆப். ஃபஸ்ட்டு Zoteroன்றதை நம்ம ஏன் யூஸ் பண்ணணும், Zoteroனா என்ன, அவ்வளோதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு Zoteroன்றது என்னென்னா ஒரு ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணுற ரெஃபரன்ஸ் மேனேஜ்மெண்ட், ரெஃபரன்ஸ் மேனேஜர். ஒரு இப்போது Zotero ஏன் யூஸ் பண்ணணும்னா, நம்ம ஒரு நிறைய ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், நம்ம ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்கு, அப்படி இல்லைனா நம்ம ஒரு புதுசாக நம்மளோட ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆர்டிக்கல்லாம் யூஸ் பண்ணுவோம். இல்லை நம்ம ஆர்டிக்கல்லாம் வந்து எங்கே சர்ச் பண்ணுவோன்னா, ஒரு விஷயத்த புதுசாக கற்றுக்கிறதுக்கு ஆர்டிக்கல் வந்து நம்ம கற்றுப்போம். ஓகேவா? அந்த மாதிரி இந்த ஆர்டிக்கலில் எங்கேருந்து அவங்க எடுக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. அந்த ஆர்டிக்கல் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க தான் கீழே ரெஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கும். ரெஃபரன்ஸ்னால் இது தான் இது பண்ணுவாங்கன்ட்டு. இப்போ ரெஃபரன்ஸில் நம்ம கீழே ரெஃபரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில இடத்துல ப்ளூ கலரில் இருக்கும். அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் ரெடி பண்ணுறது தான் இந்த மாதிரி Zoteroன்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணுறாங்க. Zotero மட்டும் இல்லாமல் மை பிப்ளியோகிராஃபி, அப்புறம் மேண்டலின், இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. இதில் நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு Zoteroவை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு எல்லாருமே Zotero வந்து வெப்சைட்டில் போய் இந்த மாதிரி தேனிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டவுன்லோடபுள் ஆப்ஷனும் இருக்கும். டவுன்லோடில் 2 இருக்குது. ஒன்று ஆப் மாதிரி டவுன்லோட் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டு, இல்லை இன்ஸ்டால் பண்ணி நம்ம இந்த மாதிரி வெப்சைட்லேயே வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் Zoteroவை கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதோட ஆப் வந்து இப்படி தான் இருக்கும், Zotero. இதை நீங்கள் டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். டைட்டில் கிரியேட்டர். ஓகேவா? டைட்டில் கிரியேட்டர் இந்த மாதிரி வரும். இன்னொரு விஷயம், இந்த மாதிரி மை லைப்ரரியில் போய்ட்டு நீங்கள் ஒரு செலக்ட் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு நியூ கலெக்ஷன் சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணி ஆர்எஸ்கேன்னு நான் ஆல்ரெடி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். க்ரியேட் கொடுத்தீங்கன்னா வந்துடும். க்ரியேட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரியேட்டில் ஆர்எஸ்கேன்னு வந்துடும். இது ஏன் க்ரியேட் பண்ணிக்கிறோன்னா, நம்ம இப்போ ஒரு டாபிக் எடுத்துகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஸ்கின்னை பற்றி எடுக்கிறேன்னா, இப்போ ஸ்கின் டெர்மிட்டாட்டிஸ். இப்போ இந்த ஸ்கின்னை பற்றி நம்ம எடுக்கிறோன்னா, அப்போ நம்ம ஸ்கின் இல்லை நம்ம ஒரு ஆக்குலாரை பற்றி எடுக்கணும், இந்த ஆக்குலார் அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி டாபிக் கொடுத்து எடிட் பண்ணிட்டு நமக்கு நமக்கு என்ன எப்படி இது பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் ஃபைல். ஓகேவா? ஆட் அட்டாச்மெண்ட்னாலே ஃபஸ்ட்டு ஒன் நம்ம போய் ஒரு ஃபைலில் ஆட் பண்ணணும். ஆட் அட்டாச்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட் எ ஃபைல் கொடுத்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க ஃபைல், இப்போ ஒரு ரிவ்யூ ஆர்டிக்கல்லே என்கிட்ட ஒரு 4 ஆர்டிக்கல் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 3 ஆர்டிக்கல் உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். 3 ஆர்டிக்கல் இன்சர்ட் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி வரும், ப்ராசஸ் ஆகும். ஒவ்வொரு இந்த 3 ஆர்டிக்கலுக்கு ஏற்ற ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ண முடிஞ்சால் இந்த இடத்துல க்ரீன் கலர் டிக் கூட வரும். ஓகேவா காய்ஸ்? க்ரீன் கலர் டிக் வந்துச்சுன்னா அதெல்லாம் ரெஃபரன்ஸ் ரெடி பண்ண முடியும். இல்லைனா வேறு ஏதாவது ரெஃபரன்ஸில் ஒரு இஷ்யூ வரும் அப்படின்ற மாதிரி. இந்த ஆர்டிக்கல் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அதை அப்படியே உங்களுக்கு இந்த ஆர்டிக்கல் காமிச்சு கொடுத்துரும். ஓகேவா? இந்த ஆர்டிக்கல் தான்ட்டு கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம், இந்த ஆர்டிக்கல் தானான்ட்டு. இப்போது நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த 3 செலக்ட் பண்ணிவிட்டு இதே எடிட்டில் போனீங்கன்னா மை பிப்ளியோகிராஃபின்னு ஒன்று இருக்கும். அதுக்கு நீங்கள் Ctrl+Shift+C ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கிட்டு, அடுத்தது முக்கியமான விஷயம், இது எப்படி நீங்கள் பேஸ்ட் பண்ணணும்னா, நீங்கள் எந்த ஆர்டிக்கலில் போய் நீங்கள் பேஸ்ட் பண்ணணுமோ அந்த ஆர்டிக்கலில் ரெஃபரன்ஸ் கீழே Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆத்தர் நேம், அதோடைய டைட்டில், இயர், அதுக்கப்புறம் இந்த DOI நம்பர். இந்த DOI நம்பர் வந்து நீங்கள் எதுக்குன்னா, ஆர்டிக்கலை வந்து சில ஜேர்னல்ஸ்லாம் ஆர்டிக்கல் டைரெக்டாகவே இது பண்ண மாட்டாங்க. அப்படியே இந்த DOI நம்பரை டச் பண்ணாலே வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சேவ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். Zoteroன்னு நான் இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். Zoteroன்னு சேவ் பண்ணிவிட்டு இதை ஸ்ட்ரெயிட்டாக இந்த லிங்க் ஒன்றும் இல்லை, இந்த லிங்க்கை வந்து நான் டச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. Zoteroன்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்த லிங்க்கை நான் டச் பண்ணுறேன். இப்போ இந்த லிங்க்கை எனக்கு டச் பண்ண உடனே செலக்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த லிங்க்கை வந்து டச் பண்ணணும். ஆக்சுவலாக இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இதை நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி நான் இதே வேர்ட் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். வேர்ட் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி ரீசன்ட் ஃபைல்ஸ். ஓகே, இப்போ நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், செலக்ட் பண்ணிட்டேன். இப்போது இதே இந்த லிங்க்கை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரைட் கிளிக் பண்ணி, இப்போ இது வேர்ட் டாக்குமெண்ட்டில் தான் நம்ம ரைட் கிளிக் பண்ணுறோம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வேணால் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த லிங்க்கை, ஹைப்பர் லிங்க்கை ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஆர்டிக்கலுக்கே போயிடும். இதுதான் DOI நம்பர்ன்றது. ஓகேவா? அதோ இருக்கும், இதுதான் DOI நம்பர். அந்த ஆர்டிக்கலுக்கு டேரெக்டாக எட்டு போய்டும். இங்கே இருக்கும் பாருங்கள், இதுதான் DOI நம்பர். டேரெக்டாக அந்த ஆர்டிக்கலே எட்டு போய் நமக்கு கொடுத்துரும். இதுக்காக தான் ரெஃபரன்ஸில் DOI நம்பர் சில பேர் கொடுப்பாங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லை,
நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல 3 ஆர்டிக்கல் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் 3மே க்ரீன் டிக் காமிச்சது. ஏன்னா 3க்குமே ரெஃபரன்ஸ் கிடச்சிருந்தது. இதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் கிடைக்கல. பார்த்தீங்கன்னா சரியான ரெஃபரன்ஸ் மேட்ச் ஆகலை. இப்போது அதனால தான் இப்போ நான் இதை காமிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு தான் இது. இப்போ நான் இந்த டிட்டர்மினேஷன் ஆஃப் ஆஸ்கிங் ஆஷ் ப்ரோட்டீன் ஃபேவனாய்ட் இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கான ரெஃபரன்ஸ் சரியாக எனக்கு கிடைக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணோம், வேறு ஏதாவது ஒரு இது ஆப்பில் ட்ரை பண்ணலாம். சில ரெஃபரன்ஸ்லாம் கிடைக்காத இருக்கும். அதுக்கான ஆப்பும் நான் சொல்கிறேன், அதுலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.